உலகெங்கும் வாழும் அஸ்ட்ரோ டிவைன் நேயர்களே, என் நெஞ்சம் நிறைந்த நண்பர்களே, உங்கள் அத்துணை பேருக்கும் உங்கள் ஆத்மார்த்த ஜோதிடர் நங்கநல்லூர் டாக்டர் பஞ்சநாதனின் இனிய வணக்கங்கள், வாழ்த்துக்கள். இந்த பதிவில் நம்ம என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா, வக்கர சனிப்பெயர்ச்சி பலன்கள். நவக்கிரகங்கள் 9 கிரகங்கள் இருக்கு. சூரிய பகவான், சந்திர பகவான், செவ்வாய் பகவான், புதன் பகவான், குரு பகவான், சுக்கிர பகவான், சனி பகவான், ராகு பகவான், கேது பகவான், 9 கிரகங்கள். அந்த 9 கிரகங்கள்ல மனிதர்கள் மிகவும் பயப்படக்கூடிய கிரகம் சனி கிரகம். அந்த சனி கிரகம் இப்போ வக்கரம் அடையுது. வக்கரம் அடையக்கூடிய சனி பகவானால் என்ன என்ன பலன்கள் நடைபெறும் என்பதை நம்ம இந்த பதிவுல பார்க்க போறோம். இது நன்மையா தீமையா, என்ன நடக்க போகுதுன்னு நம்ம தெரிஞ்சுக்கணும் இல்லையா? அதைத்தான் இந்த பதிவுல சொல்ல போறோம். என் இதயத்திலே வாழ்கின்ற கன்னிராசி என்பர்களே, கன்னிராசிக்காரர்களுக்கு மிக மிக நன்மைகள் நடைபெறக்கூடிய ஒரு காலம் இது. இந்த காலத்தில் நீங்க நினைச்சதெல்லாம் நடக்கும். கன்னிராசிக்காரங்களுக்கு யார் அதிபதி? புதன் தான் அதிபதி. உலகத்துல ஒவ்வொருத்தரும் ஒவ்வொரு விதத்துல ஜெயிப்பாங்க. கடினமான உழைப்பால் ஜெயிக்கக்கூடியவர்கள் இருக்கிறார்கள், பரம்பரை பணத்தால் ஜெயிக்கக்கூடியவர்கள் இருக்கிறார்கள். புத்திசாலித்தனத்தால் ஜெயிக்கிறவங்க யார் தெரியுமா? அது நீங்க தான். கன்னிராசிக்கு புத்திசாலித்தனமும் உண்டு, கடின உழைப்பும் உண்டு. ரெண்டு ஒரு சேர கிடைக்கிறதெல்லாம் பெருசுங்க. நல்லா உழைக்கவும் செய்யறீங்க, உங்க புத்திசாலித்தனம் நல்ல வேலை செய்யுது, நல்ல பிரெயின் உங்களுக்கு. இந்த பிரெயின் அதிகமாக போனதுனால என்ன ஆகுது? நண்பர்களோட ஒத்து போக மாட்டேங்குது. வீட்டில் மனைவி இல்லைன்னா உங்க கணவன் இவரோட ஒத்து போக மாட்டேங்குது. அவங்க போற பாதையில் ஒரு தவறு இருக்கு, அவங்க நினைப்புல ஒரு தவறு இருக்கு அப்படின்னு சுட்டி காட்டுறீங்க. நீ நினைக்கிறாப்புலாம் இல்லை, மாற்றிக்கிட்டு வீட்டுக்காரர்கிட்ட சொல்லி பார்க்குறீங்க. வீட்டுக்காரர் கேட்க மாட்டார், வீட்டுக்காரம்மா கேட்காது. பொழுதன்னைக்கு நீங்கள் அட்வைஸ் பண்ணிட்டு இருக்கீங்க, நெகட்டிவாக பேசிடுறீங்க, நான் நினைக்கிறபடி வாழ விட மாட்டேங்கிறீங்க அப்படியெல்லாம் உங்கள் வீட்டுக்காரர் சொல்லுவார். உங்களுடைய புத்திசாலித்தனத்தை ஏற்றுக்கொள்ள முடியாத தன்மையில் தான் உங்களுடைய லைஃப் பார்ட்னர் இருப்பாங்க. என்ன காரணம்? 7ல் உங்களுக்கு 7ஆம் இடம்ங்கிறது பாதகஸ்தானம். உலகத்தில் யாரை வேணா ஜெயிப்பீங்க, லைஃப் பார்ட்னர்கிட்ட மட்டும் ஜெயிக்கிறது கஷ்டம். ஏன்னா நீங்க கன்னிராசிக்கு 7ஆம் இடம்ங்கிறது மீன ராசி, அது பாதகஸ்தானம் உங்களுக்கு. இப்ப என்ன ஆகுது? பாதகத்துல சனி உட்கார்ந்துருக்கார், சனி வக்கரம் அடைகிறார். இப்ப நம்ம பார்க்க போவது வக்கர சனி பயிற்சியுடைய பலன்களை. ஜூலை மாதம் 15ஆம் தேதி சனி வக்கரம் அடைகிறாருங்க. நவம்பர் மாதம் 30ஆம் தேதி அவர் நிவர்த்தி அடைகிறார். அப்ப இந்த காலகட்டத்தில் என்ன நடக்க போகுது? நம்ம ஒரு இடத்துல வேலைக்கு போய் சேர்ந்திருக்கோம். வேலைக்கு போய் சேர்ந்த இடத்துல நல்லா இருக்கலாமான்னு பார்த்தா இந்த வக்கர சனி இப்போ என்ன பண்ணும்? மனசை குழப்பும். இந்த இடத்துல ஏன் வேலைக்கு வந்தோம், பழைய இடத்துக்கு போயிடலாமே அப்படிலாம் மனசு குழப்பும். ஒரு நிலையா இருக்க விடாது, நம்மளை நம்ம புத்தியை கெடுக்கும்ல. அதான் வக்கர சனியாச்சு. வேலை விஷயங்கள்ல மனசை கெடுக்கும். அப்ப நம்ம நின்று நிதானிச்சு நம்ம புத்திசாலித்தனத்தை யூஸ் பண்ணி தப்பிச்சுக்கிடாது. இல்லைங்க, நல்ல வேலையே கிடைக்கிறாப்புல இருக்கு, நான் மாறிக்கிட்டா என்ன அப்படின்னு நினைக்கிறோம்னா உங்க சொந்த ஜாதகத்தை பாருங்க. தசாபுத்தி நல்லா இருந்துச்சுன்னா நீங்க தப்பிச்சுக்கிடுவீங்க. இல்லைன்னா வேலை மாறுறேன்னு சொல்லி உள்ள வேலையும் போயிட்டு 1.25 வருஷம் வீட்டில் சும்மா இருந்து கஷ்டப்படாது. அந்த நிலைமை வேண்டாம். 2வது குடும்ப வாழ்க்கை. ஒரு ஜாதகத்தில் 7ல் சனி இருக்கு, ஜோதிடம் பார்க்க வராங்க, திருமண பொருத்தத்துக்கே வராங்க. எங்கள்கிட்ட வரவங்கள்ட்ட நான் எப்படி சொல்றேன்? 7ல் சனி இருக்குங்க, உங்க பையனுக்கு 7ல் சனி, அவருக்கு 7ல் சனியில் உள்ள பொண்ணத்தை நீங்க சேர்த்து விடணும். 7ல் சனி இருக்கக்கூடிய பையனுக்கு 7ல் சனி உள்ள பொண்ணை சேர்த்து விடலைன்னா தாம்பத்திய வாழ்க்கையில பிரச்சனை, குடும்ப வாழ்க்கையில பிரச்சனை, திருப்தி இல்லைங்கிறாங்க. அதெல்லாம் சிக்கலாகி போயிருது. அதனால 7ல் சனி இருந்தால் 7ல் சனியை தான் உள்ளவங்களை தான் சேர்க்கணும்னு சொல்றோம். இதுதான் முக்கியம். திருமண பொருத்தத்தில் முக்கியம். திருமண பொருத்தங்கிறது விளையாட்டு இல்லை. 10 பொருத்தமும் பார்க்கணும், கட்ட பொருத்தமும் பார்க்கணும். 10 பொருத்தம் பார்க்கவே மாட்டேன், கட்ட பொருத்தம் மட்டும் பார்ப்பேன்லாம் கிடையாது, செல்லாது. நட்சத்திர பொருத்தம் எப்படி, 2 பேருடைய குணங்கள் எப்படி, எல்லாம் பார்க்கத்தான் வேணும். அப்படி பார்க்கும்போது இப்போ சனி 7ல் வக்கரமா வராரு. அப்போ குடும்ப வாழ்க்கையில் உங்களுடைய லைஃப் பார்ட்னருக்கு மனசு மாறுபட்டு இருக்கும், உங்க பிசினஸ் பார்ட்னருக்கு மனசு மாறுபட்டு இருக்கும். அவங்கள புரிஞ்சு நீங்க நடத்திக்கிட்டு போகணும். அந்த அமைப்பெல்லாம் இப்போ இருக்கு. இன்னொரு பக்கம் ஆபீஸ்ல ப்ரமோஷன் கிடைக்கும். ரொம்ப நாளாக எதிர்பார்த்த ப்ரமோஷன் கிடைக்காத ப்ரமோஷன் இப்போ கிடைக்கும். ஃபினான்ஷியலா பெரிய பெரிய ஹைட்ஸ் இப்போ ரீச் பண்ணுவீங்க. ரொம்ப நல்லா இருப்பீங்க. வராத பணமெல்லாம் வரும். எப்போ கொடுத்தேன், இந்த பணம் வராதுன்னு நினச்சிட்டேன், கொடுத்தவன் திருப்பி கொடுக்குற பழக்கமே கிடையாது. நமக்கு ஒரு இயற்கை தானே அது. இப்போ திருப்பி கொடுத்துருவாங்க, தேடி கொடுத்துட்டு போவாங்க. உங்களோட கடன் வாங்கியிருந்தால இன்னைக்கு இப்போ நானே மறந்து போடணும் பாம்பீங்க. இல்லை வாங்கிக்கிட்டு பணத்தை
அப்படின்னு திரும்ப கொடுத்துட்டு போவாங்க. கோயில் குளங்களுக்கு நிறைய போவீங்க, ஆன்மீக பயணங்கள் செய்வீங்க. முக்கியமா படிக்கிற மாணவர்கள் ஹையர் எஜுகேஷனுக்கு முயற்சி பண்ணிட்டு இருந்தீங்கன்னா சூப்பரா அமையும். ஆபீஸ்ல ஒரு பதவிக்கு முயற்சி பண்றீங்க, பதவி கிடைக்கும், நல்ல பதவி இப்ப கிடைக்கும். இப்ப வாழ்க்கையில முன்னேற நேரம் தான் இது. கல்யாணத்தை எதிர்பார்க்குறீங்கன்னா கல்யாணம் கூடி வரும். குழந்தை பிறப்பு எதிர்பார்த்தா குழந்தை பிறப்பு அமையுது. எவ்வளவு நன்மைகள் வருது. அப்ப இந்த காலகட்டத்தில் யாரை வழிபடணும்? நீங்க வழிபட வேண்டிய தெய்வம் கருடன். கருடன் வழிபாடு. பெருமாள் கோயில பெருமாளுக்கு எதிர்த்தாப்புல கருடன் இருப்பார் பாருங்க, அவரை கும்பிடணும். ஓம் பக்ஷி ராஜாய வித்மகே சொர்ண பக்ஷாய தீமகி தன்னோ கருட பிரச்சோதயாதன் இருக்கு. கருடனை வழிபட்டால் பெரிய வெற்றி உங்களுக்கு. இன்னொரு பக்கம் வாழ்வியல் பரிகாரம். யாருக்கு வாழ்வியல் பரிகாரத்தில் நீங்க உதவி செய்யலாம் தெரியுமா, நன்மை செய்யலாம் தெரியுமா? இந்த காலகட்டத்தில் ஒரு தையல் தொழில் செய்யணும்னு நினைக்கிறாங்க, சிறு தொழில் செய்யணும்னு நினைக்கிறாங்க, அவங்களுக்கு ஒரு உதவி தேவைன்னா தையல் மிஷின் வாங்கி கொடுத்து பாருங்க. அவர்கள் வாழ்க்கையும் உயரும், உங்கள் வாழ்க்கையும் உயரும். சனீஸ்வர பகவான் அகம் மகிழ்ந்து உதவுவார். செய்து பாருங்க, வெற்றி காணுங்க. இவ்வளவு நேரம் உங்க ராசிக்குரிய இந்த சனிப்பெயர்ச்சி, வக்கர சனிப்பெயர்ச்சியுடைய பலன்களை பார்த்தோம். அப்போ வக்கர சனிப்பெயர்ச்சி அப்படின்னு வருதுன்னா பொதுவாகவே இந்த சனி பகவான் என்ன பண்றாரு அப்படின்னு பாருங்களேன். சிலருக்கு வேலையில தொந்தரவு கொடுக்குறாரு. ஒரு ஜாதகத்துல சனி நல்லா இருக்குன்னா அவங்க வேலை நல்லா இருக்கு. இப்ப சனிக்கு எதுவே ஒரு ஜாதகத்தில் சேர்ந்திருக்கு, நிரந்தர வேலையில வேலை மாற்றம் செய்ய வேண்டிய அவசியம் வருது. சனி ராகு சேர்ந்திருக்கு, வேலையில அவமானப்பட்டு வேலையை விடுறாங்க பல பேர். அப்படிப்பட்ட சூழ்நிலையெல்லாம் நான் பார்க்கிறேன். சனி செவ்வாய் சேர்ந்திருக்கு, சிலருக்கு தோஷங்கள் மிக அதிகமாக இருக்கு. இப்படி பல்வேறு காரணங்கள். அப்போ சனி பகவான் ஒரு ஜாதகத்தில் பாதிக்கப்பட்டால் வேலை பாதிக்கப்படுகிறது, வாழ்க்கை பாதிக்கப்படுகிறது, சிலருக்கு தாம்பத்தியம் பாதிக்கப்படுகிறது, வறுமை நிலைமையில சிலர் இருக்கிறாங்க, இப்படியெல்லாம் இருக்கிறாங்க. இப்போ சனி வக்கர பயிற்சி வேற ஆயிருக்கு. அப்போ நம்ம இந்த காலகட்டத்தில் இங்க நம்ம சொல்லக்கூடிய விஷயங்கள் என்ன? சனி வக்கர பயிற்சி காலத்தில் முதல்ல வீட்டை விட்டு வெளியே போயிட்டு வரீங்க. வீட்டுக்குள்ள வரும்போது கைகால கழுவிட்டு வாங்க, அது மிக முக்கியம். உங்க வீட்டுக்கு பக்கத்துல என்ன நவக்கிரகங்கள் இருக்கும்? வேயுறு தோழி பங்கன் விட முண்ட கண்டன் மிக நல்ல வீணை தடவி மாசரு திங்கள் கங்கை முடிமேல் அணிந்து என் உளமே புகுந்த அதனால் ஞாயிறு திங்கள் செவ்வாய் புதன் வியாழன் வெள்ளி சனி பாம்பிரண்டும் உடனே ஆசரு நல்ல நல்ல அவை நல்ல நல்ல அடியார் அவருக்கு மிகவேங்கிறோம் பாருங்க. நீங்க அந்த நவக்கிரக ஸ்லோகத்தை கோளறு பதிகம்னு பேரு, ஞானசம்பந்தருடைய பாடல், தினந்தோறும் பாடுங்க. இப்ப நீங்க இதற்குரிய பரிகாரங்கள் எல்லாம் இந்த நிகழ்ச்சியில நான் சொல்லிட்டேன். இங்க பார்த்துட்டு இருக்கிறதெல்லாம் பொதுவான பலன்கள், ராசிகளின் அடிப்படையிலான கோச்சார பலன்கள். உங்களுக்கு இந்த கோச்சார சனி, வக்கர சனி உங்க வாழ்க்கையில என்ன விஷயங்களை நடத்துவார், இவரால் பிரச்சனையா நன்மையா, எப்படி நடந்துக்கிடணும் அப்படின்னு ஜோதிட ஆலோசனை தேவைப்பட்டால் எங்களை நீங்க தொடர்பு கொள்ளலாம். சென்னையில டி நகர்லையும் நங்கநல்லூர்லையும் எங்க ஆஃபீஸ் இருக்கு. ப்ரியர் அப்பாயின்மெண்ட் வாங்கிட்டு எங்களை மீட் பண்ணலாம். நேரம் வர முடியல அப்படின்னா கவலைப்படாதீங்க, ஆன்லைன் கன்சல்டேஷனும் உண்டு. உங்கள் வாழ்க்கைக்கு வழிகாட்ட நான் காத்திருக்கிறேன். உங்கள் ஆத்மார்த்த ஜோதிடர், நங்கநல்லூர் டாக்டர் பஞ்சநாதன்.